ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்டூர் இன்டெகிரேஷனில் இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது இது 0 to infinity integral 0 to infinity ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 9 x ஸ்கொயர் ப்ளஸ் 25 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் அதாவது காட்சி ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணணும்னா நமக்கு ஹோல் இன்டர்வல் இருக்கணும். அதாவது -∞ to +∞ ஹோல் இன்டர்வல் இருக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா நமக்கு ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் தான் கொடுத்துருக்கோம். தட் இஸ் 0 to infinity கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 0 to infinity இந்த ஹோல் இன்டர்வலை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல நமக்கு ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக -x போடுவோம். உள்ள ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டோம்னா ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, சிம்பிளில் எந்த சேஞ்சும் இல்லைன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ -∞ to +∞ என்னவா கன்வெர்ட் ஆகுனா 2 times 0 to infinity கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இது ஈவன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா -∞ to +∞ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0. ஆட் ஃபங்க்ஷனாக வேல்யூ 0, ஈவன் ஃபங்க்ஷனாக தான் வேல்யூ உண்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம கரெக்டாக நம்மளோட ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லெட் f of x நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். ஸோ லெட் f of x நம்மளுடைய f of x என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 9 அண்ட் x ஸ்கொயர் ப்ளஸ் 25 கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது ஈவன் ஃபங்க்ஷனானு பார்க்கணும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனானு செக் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறோம், -x போட சொல்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், மேலே -x ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும், கீழே என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக -x போடுறோம். அப்போ -x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 25 கிடைக்கும். ஸோ -x ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், +x ஸ்கொயர். அப்போ கடைசி என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 9 x ஸ்கொயர் ப்ளஸ் 25 அப்படி தான் கிடைக்கும். ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, சிம்பிள்லையும் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ உள்ளது உள்ளபடியே கிடைக்குது. அப்போ நம்மளோட ஈவன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இது கிளியர்லி ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி கிவன் இன்டகிரேஷனை மாற்றி எழுத முடியும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ கிவன் டேர்ம் என்ன கொடுத்துருக்கோம், இன்டகிரல் ஓவர் 0 to infinity f of x dx இருக்கு இல்லைங்களா, 0 to infinity f of x dxன்றது என்ன பண்ணலாம்னா 1/2. யூஸ்வலாக இந்த 2 இங்கே இருக்கும், அது ஆப்போசிட் தடவிட்டு 1/2 ஆயிரும். ஸோ -∞ to +∞ f of x dxன்னு மாற்றிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்டகிரல் -∞ to +∞ f of x dx காட்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ரீவொர்க் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஓவர் -r to +r f of x dx கிடைக்கும், ப்ளஸ் இன்டகிரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் செமி சர்க்கிள் அப்பர் ஆஃப் ஆஃப் தி செமி சர்க்கிள் f of x dxன்னு கிடைக்கும் இல்லைங்களா. இது காட்சி ரெசிடியூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இதில் ஆரோட வேல்யூ இன்ஃபினிட்டி, அதாவது ரேடியஸ் வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ -r to +r f of x dx ஓட வேல்யூ 0, f of x dx ஓட வேல்யூ 0. இது காட்சி ரெசிடியூ தியரத்தோட டெஃபினிஷன். அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும், இன்டகிரல் ஓவர் 0 to infinity f of x dx. இதில் இந்த டேர்ம் 0 போடுறோம் இல்லைங்களா, இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னு என்ன கிடைக்கும், 1/2 இன்டகிரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் CR f of x பதிலாக f of z dz போட்டுக்கலாம். இதனோட ஆன்சர்னு கேட்டிங்கன்னா பை ரெசிடியூ தியரத்து படி இதனோட ஆன்சர் என்னன்னா 2πi into sum of residues of f of z, sum of residues of f of z இல்லைங்களா. அப்போ இந்த 2 கட் ஆயிரும். கடைசியாக என்ன இருக்கு நமக்கு πi into sum of residues of f of z கிடைக்கும், sum of residues of f of z கிடைக்கும் இல்லைங்களா.
இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே வரோம்னா நம்மளோட f of x எடுத்து போல்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட் f of z சமன்பாடு என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு z ஸ்கொயர் x பதிலாக z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 9 அண்ட் z ஸ்கொயர் ப்ளஸ் 25 கொடுத்துருக்கோம். இதை நம்ம எப்படி மாற்றிடலாம்னா z ஸ்கொயர் பை ஃபேக்டர்ஸாக ஃபைண்ட் பண்ணிடலாம். z plus 3i, z minus 3i, z plus 5i, z minus 5i பிரிச்சுக்கலாம். இது எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா போல்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். யூஸ்வலாக போல்ஸ் இல்லையா, போல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், யூஸ் டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு z ஸ்கொயர் ப்ளஸ் 9 into z square plus 25 equals to 0 இல்லைங்களா. ஸோ a into b மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகுதுன்னா ஒன்று a 0 ஆகணும். அதாவது z ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல்ஸ் டு 0 ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்போது z ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகும், -9 ஆகும். இல்லை z-ஓட வேல்யூ என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் -3 வந்துடும். மைனஸ் இருக்கிறதுனால i கூட இருக்கும். Similarly, another term என்னது z square plus 25 equals to 0 இருக்கு. இதை மாற்றி எழுதுனா z ஸ்கொயரோட வேல்யூ -25 ஆகும். அப்போ z-ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் -5i கிடைக்கும். ஸோ நமக்கு காச்சி ரெசிடியூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா ஆல் பாசிட்டிவ் போல்ஸ் லைஸ் இன்சைட் semicircle CR. அதே சமயத்தில் all negative poles lies outside semicircle CR, outside the region. Only positive pole alone lies inside. நம்ம கையில் என்ன இருக்கு, +3i +5i ரெண்டு போல்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்போ ரெசிடியூ 1 ஃபர்ஸ்ட் ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ரெசிடியூக்கான ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா, லிமிட் z டென்ஸ் டு a z minus a into f of z இல்லைங்களா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிடியூ, அதாவது ஜெனரல் ஃபார்முலா, ரெசிடியூ at z equals to a of order 1. இதனோட ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் 2னா கேஸ் 2 யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் போல் என்னது +3i, அனதர் போல், அதாவது +3iயும் இதில் வரக்கூடிய +3iன்ற போலும் இதில் வரக்கூடிய +5iன்ற போல் லைஸ் இன்சைடாக இருக்கும். பேலன்ஸ் ரெண்டு லைஸ் அவுட் சைட். அப்போது R1 ரெசிடியூ 1 ஃபைண்ட் பண்ண என்ன கிடைக்கும், லிமிட் z டென்ஸ் டு a, ஏவோட வேல்யூ இங்கே 3i. அப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா z minus 3i into f of z, அதோட வேல்யூ இப்போ z ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ z ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை z plus 3i into z minus 3i into z plus 5i into z minus 5i. இப்போ 4 போல் இருக்கு இல்லைங்களா. இப்போ z minus 3iயும் z minus 3iயும் கட் ஆயிடும். இப்போ z பதிலாக 3i போகணும். அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, z ஸ்கொயர் இருக்கு. அப்போ 3i ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்கும், 3i ப்ளஸ் 3i, 2 டைம்ஸ் 3i இருக்கும். அடுத்த டைம் என்ன இருக்கும், 3i ப்ளஸ் 5i. அடுத்த என்ன இருக்கும், 3i மைனஸ் 5i இருக்கும். சரிங்களா. அப்போ 3i ஹோல் ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இருக்கும், i ஸ்கொயர் பண்ணால் -1 கிடைக்கும். சரிங்களா. கீழே என்ன இருக்குது, 3 + 3 என்ன 6i இருக்கும். இன்டூ 3 + 5 என்ன 8i இருக்கும். 3 - 5 என்ன இருக்கும், -2i இருக்கும் இல்லைங்களா. அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த மைனஸும் கீழே இருக்கக்கூடிய மைனஸும் கட் பண்ணிக்கலாம். சரி, இந்த 9 கட் பண்ணால் 3 3s are 9, இதை கட் பண்ணால் 2 3s are 6. அப்போ மேலே என்ன இருக்கும், வெறும் 3 மட்டும் இருக்கும். கீழே என்ன இருக்கும், 2 8 மறுபடியும் 2 இருக்கும். அப்போது 8 × 4 32. அப்போ 32
2 இருக்கும் இல்லைங்களா. 2 2s are 4, 4 into 8 32. அப்போ 3 i இருக்கு. i again i again i 3 i. அப்போ i cube இருக்கும். i cube இருக்கும். அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/32. i cube வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் மைனஸ் i. அப்போ 3/32 i இது ரெசிடியூ 1. அப்போ ரெசிடியூ 2 ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா. 5iக்காக ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரெசிடியூ 2க்கு போகணும். அப்போ ரெசிடியூ 2 போகும்போது என்ன கிடைக்கும், லிமிட்ஸ் z tends to 3i பதில் என்ன கிடைக்கும் 5i. 3i பதிலாக 5i z ஸ்கொயர். அப்போ z ஸ்கொயர் f of z ஓட வேல்யூ லிமிட் z tends to 5i z minus a. அப்போ z minus 5i into f of z அதனோட வேல்யூ z ஸ்கொயர் by z plus 3i z minus 3i z plus 5i z minus 5i மொத்தம் 4 போல்ஸ் இல்லைங்களா. அப்போ z minus 5i z minus 5i கட்டாயிரும் இல்லைங்களா. z minus 5i கட்டாயிரும். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா z பதிலாக 5i ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ நியூமரேட்டரில் 5i ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். கீழே ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும் 5i plus 3i இருக்கும். அடுத்ததுல என்ன கிடைக்கும் 5i minus 3i இருக்கும். அடுத்ததுல என்ன இருக்கும் 5i plus 5i இருக்கும். ஸோ மேலே என்ன இருக்கும் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இருக்கும். i ஸ்கொயருக்கான வேல்யூ -1. அப்போ கீழே என்ன இருக்கும் 5 plus 3 8 times i இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா 2 times i இருக்கும். 5 plus 5i என்ன இருக்கும் 10 times i இருக்கும். அப்போ இது ரெண்டு கட் பண்ணால் என்ன கிடைக்கும், இதை கட் பண்ணால் 2 5s are 10 இருக்கும். இதை கட் பண்ணால் 5 5s are 25 இருக்கும். அப்போ மேலே வெறும் -5 மட்டும் இருக்கும். மேலே -5 இருக்கும். கீழே என்ன இருக்கும் 8 into 2 into 2. ஸோ 8 into 4. அப்போ ஒன் செகண்ட் என்ன கிடைக்கும் 32 இருக்கும். 8 2s are 16, 16 2s are 32. i again i again i. அப்போ i cube இருக்கும். மறுபடியும் இங்கே ஒரு i cube. அப்போ என்ன கிடைக்கும் -5/32. i cube ஓட வேல்யூ -i இல்லைங்களா. i cube ஓட வேல்யூ -a. அப்போ இந்த மைனஸும் கட் ஆயிரும். கடைசி என்ன இருக்கு நமக்கு 5/32i இருக்கும். இது என்னோட வேல்யூ ரெசிடியூ 2. அப்போ இந்த எல்லா வேல்யூக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறோம் ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா pi i into sum of residues of f of z. pi i into sum of residues of f of z. அப்போ ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணால் இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity நம்ம f of x dxன்ற அந்த டேர்ம் என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா pi i into sum of residues of f of z. sum of residues of f of z. அப்போ நம்ம கையில் ரெண்டு ரெசிடியூ இருக்குது pi i into residue 1 residue 2. ஸோ ரெசிடியூ 1ஓட வேல்யூ கேட்டிங்கன்னா 3/32i. ரெசிடியூ 1ஓட வேல்யூ -3/32i. ரெசிடியூ 2ஓட வேல்யூ 5/32i இல்லைங்களா. ரெசிடியூ 1 ரெசிடியூ 2. அப்போ கீழே என்ன காமனாக இருக்குன்னா 32i காமனாக இருக்குது. 32i காமனாக இருக்குது. அப்போ மேலே நம்மள டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ மேலே என்ன இருக்கும் -3 + 5 இருக்கும் இல்லைங்களா. அப்போ கடைசியாக என்ன பண்ணலாம் அந்த pi ஐயும் கட் ஆயிரும். அப்போ pi/32 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது 5ல் 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும் 2 மட்டும் கிடைக்கும். அப்போ இது ரெண்டு கட் பண்ணால் என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ கடைசியாக நம்ம கையில் ஆன்சர் என்ன இருக்கும் pi/16 இருக்கும். அதாவது இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity x square dx by x square plus 9x square plus 25. இதனோட ஃபைனல் வேல்யூ pi/16. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.